மே மாதம் 12ஆம் தேதி 2026 வருஷம், பராபவ தமிழ் வருஷம், சித்திரை மாதம் 29ஆம் தேதி, வசந்த ருது, உத்தராயணம், செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் இன்னைக்கு இரவு 9:26 வரை பூரட்டாதி, அதுக்கப்புறம் பூரட்டாதி, அதுக்கப்புறம் உத்தரட்டாதி. திதி இன்னைக்கு காலையில் 10:30 வரைக்கும் தசமி, அப்புறம் ஏகாதசி. ஆயில நட்சத்திரத்துக்கும் 9:26 வரைக்கும், இரவு 9:26 வரைக்கும் ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் மகா நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் செயல்படும். திதி காலையில் 10:36 வரைக்கும் தசமி, அதுக்கப்புறம் ஏகாதசி. சரி, இப்போ சுருக்கமாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்த்துருவோம். நட்சத்திரம் நமக்கு பூரட்டாதி ராத்திரி வரைக்கும் இருக்குன்றதுனால மீனராசி கணக்கு பண்ணிக்கோங்க. மேஷராசிக்கு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதி உஷ்ண தேகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதி உஷ்ண தேகம். அப்புறம் வாக்கு வன்மை ஏற்படும். என்ன வாக்கு வன்மை? பேசுகிறது கொஞ்சம் இனிமையாக பேசுவாங்க, ஆனால் ரொம்பவும் கோப சுபாவத்தை கொடுத்துரும். சூரியனும் செவ்வாயும் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோப சுபாவத்தை கொண்டு கொடுத்துரும். அதனால் பேசும்போது ஜாக்கிரதையாக கொஞ்சம் பேசுகிறது நல்லது. நீங்கள் எனக்கு பேசுதான்னு நினைப்பீங்க, அது வேறு மாதிரி போயிடாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும். மூணாவது, கொஞ்சம் தைரியம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காது வலி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு. சுகஸ்தானாதிபதி ராசிக்கு விரயத்தில் இருக்கிறதுனால, சனியோட சம்மந்தப்பட்டதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும். வாயு தொல்லை, கை கால் மூட்டு, இந்த மாதிரி பிடிப்பு, மூச்சு பிடிப்பு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் கேத்து இருக்கிறதுனால பசங்களுக்கு நினைவாற்றல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாலேஜ், எஜுகேஷனில் நாலேஜ் கொஞ்சம் திடீர்னு நல்லபடியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது மாமன்மார்கள் அந்த மாதிரி விஷயங்களால் குடும்பத்தில் ஒரு பேச்சு வன்மையாகி அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னாக்கா ஒத்துமை கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீயா நானாங்கிற போட்டி இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அன்னையுடைய அந்த கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு திருப்பி நல்லபடியாகவும் முடிஞ்சிடும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நரம்புகள் வலி, அப்புறம் நீரினால் பிரச்சனை, இந்த மாதிரி தொல்லைகள் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. பிரயாணம் எதனா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்கத்துலேயோ தூரமாகவோ எங்கேயோ தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது நல்லது. ரெண்டாவது, தொழில் சார்ந்தவர்களுக்கோ உத்தியோகம் செய்பவர்களுக்கோ வேலை பளு இருக்கும். கொஞ்சம் கண் அசர வேண்டிய நிலை இருக்கும். கண் முழிக்க வேண்டிய இருக்கும். கண் அசர முடியாது, அந்த மாதிரி இருக்கும். லாபம் பரவாயில்ல, லாபம் வந்தாலும் உடனே செலவு கரெக்டாக ரெடியாக நிற்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு எடுத்த காரியத்தை சாதிச்சுக்கிற ஒரு நாளாக இருக்குது. ரெண்டாவது, அவங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஹெல்த்து ஆரோக்கிய குறை காமிக்கிறது. மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கு ஏதாவது பிரயாணத்துக்காக போனாங்க அப்படின்னாக்கா, வியாபார ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயங்காகவோ போனாங்கன்னாக்கா, தொழில் ரீதியாக போனாங்கன்னாக்கா லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுகம் குறைவாக இருக்குது. வாகனங்களால் அலைச்சல் அதிகமாக இருக்குது. அப்புறம் புத்திரர்களால் சந்தோஷம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா உடலில் எங்கேயானா ஒரு இடத்துல கூர்மையான ஆயுதத்தினால சின்னதாக ஒரு காயம் ஏற்படுறதுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு தொல்லைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. மனைவியோட நல்லபடியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சில பேருக்கு மிக அதிகமாக சின்ன பிரச்சனை பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கு வெளியே வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்,
டயக்னசபிள், அது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனையில் ரொம்ப நாளாகவே நீங்கள் அவதிப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்குண்டான தீர்வு நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுடைய தந்தையார் அப்படி யாருனா இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் மன சந்தோஷத்தோடு அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாகனத்தினால மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டிய சூழ்நிலையாக நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக அது மட்டும் பார்த்துக்கோங்க. தொழில் சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதுனா கிடைக்கும். இது பார்த்துட்டு எதனா ஆர்டருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு இடத்த விட்டு ஒரே ஆஃபீஸ்லேயே வேறு டேபிள் சேராவது மாற்றி விடுவாங்க. வேலை பளு கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் பேர் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி லாபம் உண்டு, நல்லாவே உண்டு, லாபம் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்தது மிதுன ராசி. இவங்களுக்கு நாளைக்கு எண்ணங்கள் நல்லபடியாக செயல்படும். ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்குது. 2 கூடயும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருப்திகரமாகவே இருக்குது ஃபினான்ஷியலாக. பிறகு இவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பயம் மட்டும் நாளைக்கு இன்றைக்கி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஆரோக்கிய இதுன்னு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இந்த குளிர் ஜுரம் சொல்கிறோம் இல்லைங்களா, சளி பிடிச்சிறதுனால குளிர் ஜுரம், அந்த மாதிரி கை கால் வலி, இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளால் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகிடுவீங்க. அப்புறம் உடம்பு ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி உறவுகளில் பரவாயில்ல, பிரச்சனைகள் இல்லை. மிதுன ராசிக்கு அடுத்தப்பில் ஆரோக்கிய விஷயம், அதுவும் கண்டிப்பாக பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூரமான பிரயாணங்கள் பெருசாக திருப்தியாக இல்லை, கொஞ்சம் அது தவிர்க்கிறது நல்லது நாளைக்கு. அப்புறம் மிதுன ராசிக்கு செய்தொழில் அல்லது உத்தியோகஸ்தர்கள் இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த குறையும் இல்லை. வியாபாரமும் நாளைக்கு நல்லாயிருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். பிறகு மூத்த உடன்பிறப்புகளால் நன்மை உண்டு. அவங்களுக்கு நன்மை பண்ணுறது, இவங்களுக்கு நன்மை பண்ணுறது, அந்த விதமான பரிவர்த்தனை ரொம்பவே நல்லா இருக்குது. எங்கேயோ கார்லேயோ எங்கேயோ கொஞ்சம் சொகுசாக வெளியில் போய் தங்கிட்டு வர்றது, இல்லை வீட்லேயே லீவ் போட்டு வேலை செய்கிறது, இந்த மாதிரி எதனா ஒரு சூழ்நிலை கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இறைவனுடைய அருள் நாளைக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு வேலை எடுத்திங்கன்னா கொஞ்சம் சின்ன தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் பேசுகிறது ரொம்ப நாலேஜபிளாக பேசுவீங்க, எடுத்துக்கிறவங்க அதை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நாலேஜபிளாக பேசுவீங்க. அப்புறம் தைரியம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு குறைவாக இருக்குது கடகராசிக்கு கூட. அது மட்டும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கணும். ஆமாம், வீடு கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி எதனா பண்ணுறவங்களுக்கு இப்போது நாளைக்கு ஏதாவது லோன்கின்னு எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்குண்டான ஒரு செய்தி வர்றதோ, இல்லை லோனே கைக்கு வர்றதோ பேங்க் மூலமாக அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். ஆமாம், கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தப்பில் புத்திரர்களால் கண்டிப்பாக சந்தோஷம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு ஹெல்த் எப்படிங்க இருக்குங்க? ஹெல்த்து 6ஆம் இடத்த குரு பார்வை செய்கிறதுனால ஹெல்த்து நல்லபடியாகவே இருக்குங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவனுக்குள்ள உறவு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. ராசியாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து குரு வீட்டில் இருக்கிறதுனால அது புனர்ப்பு யோகம்னு சொல்லப்படுறதுனால அது திருமணம் ஆகாதவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் திருமணம் ஆனவர்கள் கண்டிப்பாக நல்லா சந்தோஷமாகவே இருப்பாங்க. சனியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல இவங்களுக்கு ரொம்ப நாள் யாருன்னா குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு கூட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது, 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல ஏதாவது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தாலோ, இல்லை ஒரு இதுக்கு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நன்மையை
கிடைக்கிற நாளாக இருக்குது. ராசிக்கு 11 சுக்கிரனும் புதனும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரராசிக்காரர்களுக்கு 11 பாதகஸ்தானங்கிறத பற்றி நாங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து 11 இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டு நல்லாவே இருக்குது. சுப விரயம் நாளைக்கு உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியில் கேத்து இருக்கும்போது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு போகிற தன்மைன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு முகம் வந்து நாளைக்கு கலையாக இருக்காது, ரொம்ப ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க, பளிச்சுன்னு இருக்க மாட்டாங்க சிம்மராசிக்காரர்கள் நாளைக்கு. ஆமாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சுரில்னு மனசுக்குள்ளே கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு புரியாத ஒரு அவஸ்தையில் நீங்கள் இருப்பீங்க ஒரு நாளைக்கு. அதான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படி இருப்பீங்க. அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருக்கிறனால சூரிய நாராயணனையும் முருகனையும் வழிபட்டாக்கா இன்னும் அதிகமாக நல்லபடியாக நல்லது நடக்கும். ஒன்றும் பிரச்சனைகளே இருக்காது. 10ல் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. வியாபாரிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. அடுத்தாப்பில் குரு வந்து 11ல் இருக்கிறதுனால 5 கூடிய குரு 11ல் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக சிம்மராசிக்கு உண்டு. கொஞ்சம் என்ன ஒன்றா இந்த சிம்மராசிக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால ஒரு போட்டியாக இருக்கும். 12ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து 8ல் இருக்கிறதுனால போட்டி இருக்கும். இதில் அவன் செய்யணும், நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு போட்டி மட்டும் காமிக்கும். அடுத்தப்பில் கன்னிராசிக்கு ராசி அதிபதி 9லே இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து கோயில் திருப்பணிகளுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தெய்வத்தினுடைய முழு அருள் கண்டிப்பாக இருக்கிறது. அப்புறம் வந்து 4க்கும் 7க்கும் ஒரு 10ல் இருக்கிறதுனால கன்னிராசியில் 4க்கும் 7க்கும் 10 கூடியதுனால தாயாரினுடைய நலனும் நல்லாயிருக்கு. மனைவியோட ஒற்றுமையும் நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா அதிகமான உஷ்ணம், வாய் வந்து புண்ணாகிறது, அப்புறம் வந்து கால் இடுக்கிலெல்லாம் வந்து நம்மளுக்கு புண்ணாயிடுறது, அந்த மாதிரி ஒரு விதமான பிரச்சனைகள் மட்டும் காமிக்கிறது. துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ராசிக்கு அதிபதியே 8ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருந்து 9ஆம் அதிபதியும் 8ல் இருக்கும் பொழுது அப்போ வந்து 9 கூட 8ல் போயிட்டார். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குமா? அதெல்லாம் இருக்காதுங்க. மறைந்த புதன் எப்போவுமே 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும். உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்பு இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க. துளாராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். துளாராசிக்குரிய செவ்வாய் 11ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்காரு. 2-11 சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் நல்லாயிருக்கு. மற்றபடி மற்ற விஷயங்கள் மனைவியோட எல்லாம் கொஞ்சம் ஒத்துமை குறைமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானாதிபதி வந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது சிறுதூர பிரயாணம், கம்யூனிகேஷனு, கையெழுத்து போடுறது, காது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. 4ஆம் இடத்துக்கு அதிபதி சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரோடைய கொஞ்சம் ஒத்து போகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரெண்டாவது 10ஆம் அதிபதியும் 6ல் இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியும் அதே எப்படியா இருக்குது. 5ல் ராகு இருக்கிறதுனால பெண் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் உடம்புக்கு வர்றது, அது மாதிரி எதனா பெண் குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறது நல்லது. 9ல் குரு இருக்கிறது மிகவும் நல்லது. புத்திரஸ்தானத்தையும் பார்க்கறது, ராசியையும் பார்க்கறது. 11ல் கேத்து இருக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்குது. துளாராசிக்கு மொத்தத்தில் வந்து நாளைக்கு ஒரு ஆர்வமான நாளாக இருக்கும், ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு ஃபினான்ஷியலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபினான்ஷியலாக குரு தனஸ்தானத்தை தன் வீட்டை பார்ப்பது, குரு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறது, இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நல்ல தூக்கம் இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். நாளைக்கு ஃபினான்ஷியலாகவும் நல்லாயிருக்கும். அடுத்தப்பில் இவங்களுக்கு சுகஸ்தானம் அதுவும் நல்லாயிருக்கு. இவங்களுடைய தாயார், இவங்களுடைய வாகனங்கள், இவங்களுடைய வீடு இதெல்லாம் நிம்மதியாக இருக்கும். இருந்தாலும் இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய
சில வாஸ்து தோஷங்கள் அதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கணும். வாஸ்து தோஷத்துக்கு சில ஊதுவத்திகள்லாம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு நான் தனியாக சொல்கிறேன். அந்த ஊதுவத்திகள்லாம் ஏற்றி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் வாஸ்து தோஷத்துக்கு ரொம்ப குங்கிலியம்னு சொல்லுவாங்க. அந்த குங்கிலியத்தை வந்து ஊதுவத்தியாகவும் விற்குது, பவுடராகவும் விற்குது. அதை வந்து நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வந்து புகை போட்டிங்கனாக்கா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ரொம்பவும் குறைய ஆரம்பிக்கும். இது கும்பராசிக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து உடல் நலிவு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அப்புறம் மனம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் நாளைக்கு. அப்புறம் 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், எதிரி வந்து ஜெயித்திருவீங்க. எதிரி வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன போட்டி இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், மனைவியோட நல்லுறவு ஏற்படும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஹெல்த் பாயிண்ட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு குறை பண்ணணும் நாளைக்கு. 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு அதிபதி சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகவும் அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் உண்டு, இன்னொரு பக்கம் மனது சஞ்சலத்தை மட்டும் கொடுக்கும். 10ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால வேலை செய்கிறதுல ஒரு சின்ன தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செஞ்ச வேலையை இன்னொரு வாட்டி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்புறம் இவங்களுக்கு லாபம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்குது. நிம்மதி, நல்ல தூக்கம் வருமா? வராதுங்க. நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம் மட்டும் நாளைக்கு இருக்காதுங்க. செவ்வாய்க்கிழமை இருக்காதுங்க. இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7லேயே குரு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து தம்பதிக்குள்ள ஒத்துமைன்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்புறம் தனஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடிய கேந்திரமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். 8ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்காரு. எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக அதிகமாக ரொம்ப கஷ்டப்படாமல் ஏதோ ஒரு தன வருமானம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 2 பேரும் ஆட்சி உச்சமாக இருக்கிறது. தெய்வ அனுகூலம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆண் குழந்தைங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு நிலையை கொடுப்பாங்க. பெண் பிள்ளைகளால் கொஞ்சம் நிம்மதி குறைவாக இருக்குது. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கை கால்கள் வந்து ரொம்ப பெயின் இருக்கும், அந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும். சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு, தனுசு ராசிக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு 10 கூடியவன் 6ல் இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 6ஆம் அதிபதி 6ல் இருந்து 6ஆம் அதிபதியோட இப்போ சேர்ந்துருக்கும்போது 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது உத்தியோக விஷயம் நல்லாயிருக்கு. லாபம் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டவசமான இருக்குது. எந்த குறையும் இல்லை தனுசுக்கு. மொத்தத்தில் தனுசுக்கு 5க்கும் 9 கூடிய ஒரு ஒன்று சேர்ந்துருக்கனால நாளைக்கு கொஞ்சம் ஒரு பக்திபூர்வகமான நாள். ஒரு பெருமாள் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ இதில் ரெண்டுமே போனால் நல்லது. 2த்தில் ஏதாவது ஒன்றும் நாளைக்கு மட்டும் தரிசனம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நிம்மதியான நாளாக இருக்கும். நல்ல தூக்கம் வரும். ரைட். விருச்சிகம். அப்புறம் தனுசு சொல்லிட்டேன். மகரம் ஆச்சு. மகரத்துக்கு 2ல் ராகு இருக்குது. இவங்க நல்லதே சொன்னாலும் கெட்டதாக மாறிடுது. இவங்களுக்கு ஆரோக்கிய குறை கொண்டு உண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கேயாவது ஒரு பிரயாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணால் அந்த பிரயாணம் போக முடியாமல் தொல்லைகள் இருக்கும். மனசஞ்சலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனசஞ்சலம். அப்புறம் வந்து இவங்களுக்கு நெஞ்சு படபடுப்பு, ஹெல்த்து குறை, ஆரோக்கிய குறைபாடு இது கொஞ்சம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்குது. பிள்ளைகளால் சந்தோஷமும் உண்டு, கொஞ்சம் சஞ்சலமும் உண்டு. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு கடன் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்கும். 7 கூடிய சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி அவங்க கூட இருக்கிறதோ அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எங்கேயானா ஊருக்கு போயிட்டு வரதோ, இல்லை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதோ, ஒரு 2 நாள் தங்கிட்டு வரதோ, அந்த மாதிரி ஒரு சின்ன சூழ்நிலையை சிறு பிரயாணம் மனைவிக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால ஆரோக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால கேத்துவுக்கு உண்டான பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஒரு பிள்ளைகள் பிரதர்சனம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி விட்டு ஒரு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தடைகள் இருக்காது. பார்த்தா வேலை செய்கிறவங்களுக்கு, மகர ராசிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மகர ராசிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மகர ராசி ரொம்பவும் நல்லா இருக்குது. அப்புறம் லாபஸ்தானம், லாபம் என்னங்க, லாபம் கிடைக்கணும். 11ஆம் இடத்த மகர ராசிக்கு 11ஆம் இடத்த சுக்கிரனும் புதனும் பார்க்கறதுனால யோகம், நல்ல லாபம் கிடைக்கும். 12ஆம் இடத்தையே குரு பார்க்கறதுனால நிம்மதியான உறக்கம், மொத்தத்தில் நலமான நாள்.
மகர ராசிக்கு. கும்பத்தில் ராகு இருக்குங்க, ரொம்ப குழப்பமாக இருக்கும். திடீர்னு ஒரு 2 மணி நேரம் வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்போம், திருப்பி வந்து கடவுளாவது ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம உழைச்சாதானுவோம். கொஞ்சம் இரட்டிப்பாக பேசுகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்குங்க. நிலையாக எதையும் யோசிக்க முடியாது. தைரிய குறைவு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு விஷயத்தை இறங்கி செய்யணுன்னா ஒரு தைரிய குறைவாக இருக்குது. வாகனங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நெஞ்சு படபடப்பு அதிகமாக இருக்கும். ஆமாம், உடம்பில் வந்து உஷ்ண ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அம்மாவோடைய இந்த நண்பர்களுடைய சொந்தக்காரங்களுடைய ஒத்து போகிறது நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மனசு மட்டும் சந்தோஷமாக இருக்கும், எந்த கவலையும் வேண்டாம். கும்பராசிக்கு ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கு, உத்தியோகம் நல்லாயிருக்கு, லாபம் நல்லாயிருக்கு. சொந்தக்காரர்களோட வந்து 4ஆம் இடம் சுக்கிரனும் போது நல்லாயிருக்கு. ஏன் சொந்தக்காரர்களோட பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4க்கு 12ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால மறைமுகமாக பிரச்சனைகள் கொடுப்பாங்க. முகத்துக்கு நேராக சிரித்து பேசுவாங்க, மறைமுகமாக பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறாங்க பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் நிம்மதி குறையும். இதுதாங்க விஷயம். அப்புறம் வந்து 8ஆம் இடத்துக்கு கும்பராசிக்கு 8ஆம் இடத்து வந்து சனியும் சந்திரனும் பார்க்கறதுனால 8ஆம் இடத்து சனியும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஆரோக்கிய குறைபாடு. 9ஆம் இடம் வந்து சூரியனும் செவ்வாயும் பார்க்குறாங்க. 9ஆம் இடத்த சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனுடைய வீடாகி பார்க்கறதுனால ஒரு காளி கோயில் எதனா ஒரு இருந்துச்சுன்னா போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அம்மன் கோயில் அல்லது காளி கோயில் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா வீட்டு பக்கத்தில் நல்லது. இல்லையானா ஒரு படமாவது வச்சுக்கிட்டு மனசார அது வேண்டுங்க, ஏதாவது ஒன்று படிங்க, நல்லபடியாக இருக்கும். அம்மனுடைய 108 பெயர்கள் கொண்டது அது படிச்சுட்டு நாளைக்கு உங்களுடைய தொழிலை தொடங்குங்க, நல்லாயிருக்கும். மீனராசிக்கு வந்து 11ஆம் அதிபதியே லக்னத்தில் இருக்கிறதுனால, 5ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருந்து 2ஆம் அதிபதியே அங்கே இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு வழக்கு அப்படிங்கிறது மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை நாளைக்கு இது ஏற்படலாம். இல்லை ரொம்ப நாளாக வச்சிருந்த நகையை எடுத்து சுத்தம் பண்ணி போட்டுக்கிற ஒரு சூழ்நிலையும் உண்டாகலாம். அப்புறம் ஆரோக்கிய குறை உண்டு. வாகனங்கள் அவ்வளோ திருப்திகள் இருக்காது. வாகன பிரயாணங்கள்னால தாயாருக்கும் நிம்மதி இருக்காது. மனசு நிம்மதி மட்டும் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் சஞ்சலமும் உண்டு. அதே சமயத்தில் டெசிஷன் மேக்கிங் நல்லபடியாக இருக்கும். 6ல் கேத்து இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச வேலையை நினச்சபடி அழகாக நீங்கள் சாதிச்சிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. 6 கேத்துக்கு வீடு கொடுத்தவர் வந்து உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதெங்கேயான ஒரு கடன் கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். அந்த கடனை வாங்கின கடனை கூட ஈஸியாக அடைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து மீனராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் ரொம்ப நல்லா இருக்குது. தெய்வ அனுகூலங்கள், பெண் தெய்வத்தினுடைய அனுகூலம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் நல்லபடியாகவே இருக்குது, கௌரவமாக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அழுத்தம் இல்லாமல் இருக்குது, தொழில் அழுத்தம் இல்லாமல் இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. ஆனால் வீண் செலவு நாளைக்கு ஆகாமல் பார்த்துக்கிட்டால் நல்லது. 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால நட்பு உறவு ரொம்ப நல்லா இருக்குது. நண்பர்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.